நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சாலமோனை அரசராக்கிய தாவீது. தன் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அல்லவா? உலகில் வாழ்வோரை என் கையில் ஆண்டவர் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படட்டும் என்றார். தாவீது வயது முதிர்ந்து கிழவரான போது தம் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசனாக்கினார். நேர்காணல். இளைஞர்களின் தனித்தன்மையும் எதிர்கொள்ளும் சவால்களும். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டியெழுப்பும் சாதனங்களாக காணப்படுபவர்கள் இளைஞர்கள். இளைஞர்கள் ஒரு நாட்டின் ஆணிவேராக காணப்படுகின்றனர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு இளைஞன் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்விதம் பங்காற்றுவான் என்பது அவனது நடவடிக்கைகளின் மூலமே அறிந்து கொள்ளப்படுகிறது. ஜூலை மாதத்தின் இறுதியில் இளைஞர்களுக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்க இருப்பதை முன்னிட்டு இன்றைய நமது நேர்காணலில் இளைஞர்களின் தனித்தன்மையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் என்ற தலைப்பில் நம்மிடம் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி சந்தோஷ் குமார் அப்பு. தக்கலை மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்பணி சந்தோஷ் அவர்கள் ரோம் தூய கிரகோரியன் திருப்பீட கல்லூரியில் கோட்பாட்டு இறையியலில் முதுகலை கல்வியை பயின்ற தந்தை அவர்கள் ரோமில் உள்ள தூய சலேசியன் திருப்பீட கல்லூரியில் இளைஞர் பணியில் முனைவர் பட்டம் பெற்றவர். இளைஞர்களுக்கான எழுச்சியூட்டும் கருத்துக்களை எழுத்து வடிவமாகவும் குரல் ஒளியாகவும் பகிர்ந்து வருபவர். ஏற்புடைய வாழ்விற்கான போராட்டம், இளையோர்க்கான வாழ்வியல் சிந்தனைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். தற்போது சென்னையில் உள்ள தூய திரு இருதய குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் தந்தை சந்தோஷ் அவர்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை சந்தோஷ் அவர்களே. இளைஞர்களின் தனித்தன்மைகள் பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அன்பானவர்களே, இளையோர் யார் என்னும் கேள்வி எழுவதுண்டு. உள்ளத்தில் இளமையாய் உணர்வோர் அனைவரும் இளையோரே என்னும் உளவியல் சார்ந்த வரையறை இருப்பினும் 16 வயது தொடங்கி 29 வயது வரையிலும் உள்ளவர்களையே இளையோர் எனலாம். இதையே 2017 வெளிவந்த இளையோர் மாமன்றத்திற்கான தயாரிப்பு ஆவணம் கூறியது. அப்படி பார்த்தால் இன்றைய இளையோர்கள் அனைவரையும் ஜென்சி என்னும் வயது பிரிவுக்குள் கொண்டு வரலாம். இவர்கள் 1996 முதல் 2009 வரையிலான ஆண்டிற்குள் பிறந்தவர்கள். இதற்கு பின்னர் பிறந்தவர்களை ஜென் ஆல்பா என வகைப்படுத்துகிறார்கள். ஜென் இசட் அல்லது ஜென்சி தலைமுறைக்கென பல தனித்தன்மைகள் உள்ளன. அவற்றை நுண்கருவி பயன்பாடு மற்றும் பொருளாதார தாராளமயம் என்னும் 2 பரிமாணங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கலாம்.
முதலாவதாக இவர்களை டிஜிட்டல் தலைமுறையினர் எனலாம். இவர்கள் திறன்பேசிகளின் காலத்தில் 10 வயதை அடைந்தவர்கள். ஆகையால் நுண்கருவிகள் அல்லது ஸ்மார்ட் காட்ஜெட்ஸ் மூலமாக உலகை நோக்கி பார்க்கிறார்கள். சமூகம், பொருளாதாரம், அரசியல், மதம் போன்றவற்றை பற்றிய புரிதல்களை அதன் வழியாக பெறுகிறார்கள். கல்வி கற்றல், நோய்கள் மற்றும் மருத்துவம் குறித்த தகவல்களை சேகரித்தல், உறவுகளை பேணுதல், புதிய உறவுகளை ஏற்படுத்துதல், அவர்களோடு உறவாடுதல், தகவல்களை பரிமாறுதல், பாசத்தை வெளிப்படுத்துதல் என அனைத்தையும் அதன் வழியாகவே செய்கிறார்கள். நட்பும் காதலும் பெரும்பாலும் அதிலே உருவாகிறது, ஒன்றில் வளர்கிறது, இல்லை என்றால் தேய்கிறது. இன்றைய தலைமுறையினரின் பண்புகள், குறிப்பாக நுண்கருவிகள் மற்றும் சந்தை பொருளாதாரத்தின் தாக்கம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா? நுண்கருவிகளின் தாக்கம் அதிகம் இருப்பதால் அதனுடைய தாக்கமும் வாழ்வில் ஏற்படுகிறது. இத்தலைமுறையினரின் பெற்றோர் 1992ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய பொருளாதார திட்டத்திற்கு பிந்தைய அரசியல் பொருளாதார சூழலில் வாழ்கிறார்கள். இந்தியாவின் பிரதமராக திரு பி. நரசிம்மராவ் 1991இல் பதவியேற்ற போது அவரது அமைச்சரவையில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சராக அங்கம் வகித்தார். அவர் இந்தியாவின் பொருளாதாரத்தை புதிய திசையை நோக்கி நகர்த்தினார். அதுவரை இந்தியாவின் பொருளாதார கொள்கைகள் சமவுடைமையை மையப்படுத்தியதாய் இருந்தது. அதாவது அரசின் திட்டங்கள் அனைத்தும் எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கும் நிலைக்குள் இருந்தது. இதன் அடிப்படையில் கல்வி, மருத்துவம், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், போக்குவரத்து துறைகள், வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் அரசு நடத்தும் விதத்தில் அமைந்திருந்தன. இதில் குறைபாடுகள் இருந்தன, வறுமையும் நிலவியது. இக்குறைகளை போக்க சந்தையை மையப்படுத்திய பொருளாதார திட்டம் முன்வைக்கப்பட்டது. இது தாராளமயமாக்கம், உலகமயமாக்கம் மற்றும் தனியார் மயமாக்கம் என விரிந்தது. இம்மாற்றமானது மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தது. ஒவ்வொரு மனிதரும் தத்தமது வாழ்க்கையை தங்களது முயற்சிகளால் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் நிலை உருவாகியது. கல்வி, மருத்துவம் என அனைத்தையும் தங்களது பணத்தால் கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழில்களை உருவாக்குவதும் வேலையை தேடுவதும் தனிநபரின் பொறுப்பாக மாறியது. இதன் வழியாக மக்கள் மத்தியில் சமூக உணர்வும் கூடி வாழ்தல் இயல்பும் குறைந்தது. தன்னை மையப்படுத்தியதாக வாழ்வு உருமாறியது. பொதுநலன் குறைந்து சுயநலன் மேலோங்கியது. இவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்று தன்னை மையப்படுத்தியவர்களாகவும் சுய வளர்ச்சியில் அதிகம் அக்கறை கொண்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள். ஆங்கிலத்தில் இது இண்டிவிஜுவலிசம் என்கிறார்கள். மேலும் பல காரணிகள் இருப்பினும் மேற்கூறிய 2 அடிப்படையில் இன்றைய தலைமுறையினரின் பண்புகளை வகைப்படுத்தலாம். முதலில் நுண்கருவிகளின் தாக்கத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைய காலத்தை பற்றி ஹைப்பர் மார்க்கெட் போல ஹைப்பர் அவேர், ஹைப்பர் கனெக்டட் என்று சொல்கிறார்கள். அதாவது உச்சங்களின் காலம், மேல அதுக்கும் மேல என்னும் நிலை உருவாகி உள்ளது. உச்சமானது உறவுகளின் அடிப்படையில் பேச வேண்டும் என்றால் சமூக ஊடகங்கள் வழியாக எப்போதும் இணைப்பில் இருக்கும் இளையோர்கள் அதே வேளையில் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் ஒதுக்கப்பட்டதாகவும் கண்டு கொள்ளப்படாததாகவும் உணர்கிறார்கள். இக்காரியத்தில் திரு அவையால் பெரும்பணி செய்ய முடியும். இரண்டாவதாக, தங்களை ஏற்று அங்கீகரித்து அவர்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்தும் சமூக உறவுகளுக்காகவும் சிறு குழுக்களுக்காகவும் அவர்கள் இயங்குகிறார்கள். நுண்கருவிகளின்றி முகத்தோடு முகமாக பேசி அவர்களின் நிறைகளையும் குறைகளையும் கேட்கும் சமவயது குழுக்களுக்கான இயக்கம் இருக்கிறது. இதை பங்கு சமூகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மூன்றாவதாக, இன்றைய பெற்றோர்கள் பலரும் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான திறன்களும் மதிநுட்பமும் இல்லை என்பது குறையாக பார்க்கப்படுகிறது. இதை போக்க பங்குதளங்கள் மற்றும் அன்பியங்களில் பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நான்காவதாக, அரவணைப்பும் பாதுகாப்பும் கொடுக்கும் நிரந்தர அமைப்புகளுக்கான இயக்கம் இவர்களுக்குள் இருக்கிறது. நுகர்வு கலாச்சாரம், பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் கலாச்சாரம் நுண்கருவிகளின் காலத்தில் மேலோங்கி இருக்கிறது. ஆகையால் அவர்கள் நிரந்தரமான பாதுகாப்பு கொடுக்கும் அமைப்புகளுக்காக இயங்குகிறார்கள். சிலர் காதல், திருமணம் என நிரந்தரமானவற்றை காண முயல்கிறார்கள். பங்குதளங்கள் இளையோரை அரவணைக்கும் நிரந்தர அமைப்பாக மாறலாமே. ஐந்தாவதாக, நிரந்தரமாக உணர்ச்சிகளை தூண்டும் போக்கு நுண்கருவிகளின் காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக ஆசைகள் அலைமோதுகின்றன. எதிலும் மனதை குவிக்காமல் மனம் அலைகிறது. எதிலும் நிறைவு கொள்ளாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நிதானமாக யோசித்து தீர்மானங்கள் எடுக்கும் நிலை அருகிவிட்டது. எப்போதும் ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். அது தொந்தரவுகளாக
மனதை குழப்புவதாக, சிந்தனையை மழுங்கடிப்பதாக இருந்தாலும் கவலைகள் இல்லை. நிரந்தர தொந்தரவுகள் பொழுதுபோக்காக மாறிவிட்டது எனலாம். இதை களைய திசையமைவு பயிற்சிகளை பங்கு தளங்களில் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக சந்தை பொருளாதாரத்தின் தாக்கத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, வேர்களை இழந்த சொந்தமான வரலாறு இல்லாத சமூகமாக இன்றைய தலைமுறையினர் மாறிவிட்டார்கள் எனலாம். பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை தாங்களே எடுக்க வேண்டும் என்னும் நிலை ஏற்பட்டதால் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் சொந்த ஊர்களையும் நிலபுலன்களையும் விட்டுவிட்டு நகரங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள். இதன் விளைவாக அவர்கள் மண்ணோடு பிணைக்கும் கலாச்சார கூறுகளை பற்றி அதிகம் அக்கறை கொள்வதில்லை. வாழ்வை தாங்கும் சமூக உறவுகளின் வேர்களை இழந்தவர்களாக மாறிவிட்டார்கள். வேர்களை இழந்த மரங்கள் வாடும் என்பது இயற்கையின் நியதி. அதுபோல இன்றைய சிக்கல் என்னவென்றால், வாழ்வில் அழுத்தம் ஏற்படும் போது அதை தாங்குவதற்கான உறவு சார்ந்த உதவிகள் இல்லாமல் போய்விடுகிறது. தங்களுடைய அழுத்தங்களை தாங்களே கையாள வேண்டும் என்ற நிலை ஏற்படுவதால் மன அழுத்தங்களுக்கும் மனநோய்களுக்கும் தற்கொலை மனப்பான்மைகளுக்கும் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது இளையோர் மத்தியில் பெருமளவு காணப்படுகிறது. இரண்டாவதாக, 20 வயதிற்குள் எப்படியாவது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்னும் எண்ணம் இன்று மேலோங்கி இருக்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்புகள் தரும் மன அழுத்தங்கள், அரசு வேலைகளுக்கான கூட்டம் அலைமோதும் போக்கால் ஏற்பட்டுள்ள அச்சங்களை போக்க வழிவகைகள் செய்தாக வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக, உடைமைகளின் அடிப்படையில் தன்னடையாளம் உருவாக்கும் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. சொந்தமாக வைத்திருக்கும் வீடு, உடைமைகள், சந்தையில் பொருள் வாங்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதரின் அடையாளம் நிர்ணயிக்கப்படும் காலம் ஏற்பட்டாயிற்று. அதனால் அவர்கள் அறம், பொதுநலம், கல்வி ஆகியவற்றின் அடிப்படையில் தன்னடையாளத்தை ஏற்படுத்துவதற்கான பயிற்சி இல்லாமல் போய்விட்டார்கள். இதற்கான பயிற்சிகள் இன்று அவசியம். இக்கால இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் திருச்சபையில் இளையோரின் பங்கேற்பு குறைந்து வருகிறது. அவர்கள் விலகி நிற்கும் போக்கு நிலவுகிறது. சந்தை பொருளாதாரமானது மக்களின் பொருள் வாங்கும் திறனை அதிகரிக்க செய்திருப்பதோடு பல புதிய பொழுதுபோக்கு அம்சங்களையும் புதுவெளியில் புகுத்தி இருக்கிறது. கோயிலுக்கு செல்வதை விட வணிக வளாகங்களுக்கு சென்று பொருள் வாங்குதல், கேளிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகியவை நிறைவு தருவதாக சொல்கிறார்கள். கோயில் வெறுமனே ஆன்மீக தளங்களாக மட்டும் பார்க்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. தனிமனித ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் தளமாக பங்கு கோயில்கள் உருமாறவில்லை என்பது குறையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, இத்தலைமுறையினரில் காணப்படும் நல்லவற்றை பார்த்தல் சிறப்பாக இருக்கும். மனித வரலாற்றில் வேறு எத்தலைமுறையினரையும் விட இத்தலைமுறையினர் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். இவர்களை இன்று நாம் அறிவுபூர்வமாக வழிநடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இரண்டாவதாக, வேலை வாய்ப்பிலும் தொழிலிலும் பெண்களின் பங்கேற்பு இன்று அதிகரித்திருக்கிறது. ஆகையால் பெண்கள் வெளிப்படைந்திருக்கின்ற நிலையில், பொருளாதாரத்தில் மேம்படைந்திருக்கின்ற நிலையில், சொல்லிலும் செயலிலும் நடத்தையிலும் பெண்களை மதிக்கும் போக்கு இன்று திரு அவை வெளிகளில் அதிகரிக்க வேண்டும். இவர்கள் பல்திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவற்றை பயன்படுத்த தளங்கள் இன்று பல உருவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவர்கள் புதிய தளங்களையும் வெளிகளையும் தேடுவதில் தயக்கம் காட்டுவதில்லை. புதுமைகளைக் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல இவர்கள். ஆகையால் இன்றைய பணிகளில் புதுமைகள் புகுத்துதல் அவசியமாக இருக்கிறது. இவர்கள் தடைகளின் நடுவே எதிர்நோக்கி வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களை புரிந்து கொண்டு ஏற்ற பணி ஆற்றினால் இளையோர் வாழ்வு நலம் பெறும், திரு அவை பயன்பெறும், கிறிஸ்துவின் புகழ் ஓங்கும். நன்றி. நன்றி தந்தை சந்தோஷ் அவர்களே. மிக அருமையாக, தெளிவாக இளைஞர்களின் தனித்தன்மையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இளைஞர்களின் தனித்தன்மையும் எதிர்கொள்ளும் சவால்களும் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் இப்போது கொண்டாடும் யூபிலி விழா நமது வயது என்னவாக இருந்தாலும் எதிர்நோக்கு என்பது நிலையான மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக உள்ளது என்பதை உணர உதவுகிறது என்றும்,
நீண்ட ஆயுளில் அந்த எதிர்நோக்கும் நெருப்பால் தணிக்கப்படும் போது அது ஆழ்ந்த மகிழ்ச்சியின் ஆதாரமாக நிரூபிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 27 ஞாயிறன்று கொண்டாடப்படவிருக்கும் உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு நம்பிக்கை தளராதோர் பேறு பெற்றோர் என்ற தலைப்பில் ஜூலை 10 இவ்வியாழனன்று வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை. நம்பிக்கை என்பது வயதுக்கு ஏற்ப நிலைத்து ஆழமடைகிறது. வாழ்க்கையின் சவால்களால் வடிவமைக்கப்பட்ட முதியவர்கள் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் வலிமை வாய்ந்த சாட்சிகளாக உள்ளனர். மேலும் அவர்கள் திரு அவை மற்றும் சமூகத்தின் வாழ்க்கையில் இன்றியமையாதவர்களாக உள்ளனர் என்றும் தனது செய்தியில் எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மதமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டை தடுக்க ஒரு சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்ததை தொடர்ந்து மத சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து கிறிஸ்தவ தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. கடுமையான மதமாற்ற தடை சட்டத்தை அறிமுகப்படுத்தும் திட்டம் குறித்து ஜூலை 9 அன்று அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் சந்திரசேகர் பவன்குலே அவர்கள் மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து கிறிஸ்தவ தலைவர்களிடமிருந்து இந்த எதிர்வினைகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மகாராஷ்டிராவின் நாக்பூர் பேராயர் எலியாஸ் கொன்சால்வஸ் அவர்கள், நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு உரிமைகளை நிலைநிறுத்துவதுதான் அரசின் கடமையை ஒழிய மத சுதந்திரத்தை அடக்குவதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வருவதல்ல என்று கூறியுள்ளார். மேலும் பல்வேறு மாநிலங்களில் மத சிறுபான்மையினரை குறிவைத்து மதமாற்ற தடை சட்டங்கள் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் பெரிதும் கவலை தெரிவித்துள்ளார். ஜூலை 10 இவ்வியாழனன்று வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினர் குழு நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக இடம்பெற்ற 2000க்கும் மேற்பட்ட குற்றங்களை அரசு கண்டும் காணாமல் விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியதாக தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் முனீந்திரகுமார் நாத் அவர்கள், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 4 முதல் இந்த ஆண்டு ஜூன் 10 வரை கொலைகள், பாலியல் வன்மங்கள் மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், கோயில்கள், வீடுகள் மற்றும் வணிகங்களை நாசப்படுத்துதல் உள்ளிட்ட 2442 சம்பவங்களை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் என்று அச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் ஆட்சி வீழ்ந்த பிறகு மத சிறுபான்மையினர் மீது குறிவைக்கப்பட்ட தாக்குதல்கள் குறித்து இந்து, பௌத்த, கிறிஸ்தவ ஒன்றிப்பு அமைப்பு கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி நிறுவனம். பிலிப்பீன்ஸ் நாட்டில் தொழிலாளர்கள் பெறும் ஊதியம் அவர்களது தேவைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை ஆதரிக்க தேவையான குறைந்தபட்ச அளவுக்கும் கீழாகவே உள்ளது என பிலிப்பீன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற ஆயர் பேரவையின் 130வது ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தின் முடிவில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளனர். இறைவாக்கினர் மீகா குறிப்பிட்டுள்ள நீதியை இக்கடிதத்தின் கருப்பொருளாக வலியுறுத்தியுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். மேலும் துன்புறும் மக்களுக்காக, குறிப்பாக காசா மற்றும் உலக அமைதிக்காக இறைவேண்டல் செய்ய, நோன்பிருக்க, தியாகச் செயல்கள் செய்ய நம்பிக்கையாளர் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருள்பணித்துவ திருநிலைப்பாட்டின் 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி இலங்கை அரசு மற்றும் சமூகத்திற்கு கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவரை கௌரவிக்கும் விதமாக அந்நாட்டு அரசு அஞ்சல் முத்திரை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை 7 திங்களன்று கொழும்பில் இடம்பெற்ற அஞ்சல் முத்திரை வெளியீட்டு விழாவில் அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா இருவரும் கலந்து கொண்டதாகவும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. நேர்மையின் ஒளிவிளக்கு என்று கர்தினால் ரஞ்சித் அவர்களை பாராட்டிய அரசு தலைவர் திசநாயக்க அவர்கள், சமுதாயத்தில் மத மற்றும் ஒழுக்க அடித்தளங்கள் சரிந்துள்ள சூழலில் இவர் போன்றவர் மிகவும் தேவைப்படுகிறார் என்றும் கூறியதாக அச்செய்தி நிறுவனம் உரைத்துள்ளது. இதற்கிடையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதலுக்கான நீதியை வழங்க இலங்கை அரசு தலைவர் உறுதியளித்ததாகவும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசாவின் டெய்ர் அல் பலாவில் ஊட்டச்சத்து உதவிக்காக காத்திருந்த போது 9 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என்று பெரிதும் கவலை அளிக்கும் செய்தி ஒன்றை தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். ஜூலை 10 இவ்வியாழனன்று இத்தகவலை அறிக்கையொன்றில் வழங்கியுள்ள அந்நிறுவனம், இச்சம்பவத்தின் போது 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் குழந்தைகள் என்றும் கூறியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.